வணக்கம். இன்றைக்கி பேக்கரி டேஸ்ட்டில் எப்படி கேக் பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 4 இன்க்ரீடியன்ட் தான் தேவை. முட்டை, மைதா, சுகர், அதுக்கப்புறம் ரீஃபைண்ட் ஆயில். இப்போ நம்ம 3 முட்டை எடுத்துக்கிறோம். அதில் ஒரு நூல் மாதிரி ஒயிட் கலரில் ஒன்று இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நல்லா பீட் பண்ணணும். நுர பொங்குற வரைய பீட் பண்ணணும். பீட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் பீட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. சாதாரணமாக இந்த மாதிரி நம்ம ஹேண்டில் பீட் பண்ணுவோம்ல, அந்த பீட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இந்த பீட்டர் வச்சு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் டைம் எடுக்கும். ஆனால் டைம் எடுத்து பண்ணால் கேக் நல்லா ஸ்பாஞ்சாக நல்லா கிடைக்கும். ஸோ நம்ம நுர பொங்குற அளவுக்கு முட்டையை மட்டுமே ஒரு 10 மினிட்ஸ் பீட் பண்ணணும். இப்படி பீட் பண்ணிட்டே இருக்கணும். 10 மினிட்ஸ் சாலிடாக எக்கை மட்டுமே பீட் பண்ணணும். அதில் டார்க் எல்லோவிலேருந்து இந்த மாதிரி லைட் எல்லோயிஷ் கலர் வர வரைய பீட் பண்ணோம். நார்மலாக அது பீட் பண்ணும்போது ஹேண்ட் ரொம்ப வலிக்கும். நம்ம விடக்கூடாது. கை விடாமல் பீட் பண்ணால் தான் நல்ல நுர பொங்கி கிடைக்கும். ஸோ ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணுறத விட ஸ்லோவாக பீட் பண்ணாலும் ஓகே தான். ஆனால் கை விடாமல் பீட் பண்ணோம். இந்த மாதிரி ஓரளவுக்கு நுரையா கலர் மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 கப் சுகர் ஆட் பண்ணுறோம். மைதா எதில் மெஷர் பண்ணுறோமோ அதே கப் யூஸ் பண்ணி தான் சுகரும் மெஷர் பண்ணணும். சுகர் 1/2 கப் யூஸ் பண்ணோம். மைதா 3/4 கப் யூஸ் பண்ணோம். சுகர் இந்த மாதிரி ஒரு 4-5 பார்ட்டாக பிரித்து கொட்டணும். டேபிள் ஸ்பூன் கூட 2 டேபிள் ஸ்பூனாக எடுத்து போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம். ஹோலாக கொட்டி மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி 2 ஸ்பூனாக அந்த எக்கில் கொட்டி இந்த மாதிரி தயிர் கடையும்ல, அந்த மாதிரி கூட பண்ணலாம். கை வலிச்சதுன்னா தயிர் கடையிற மாதிரி கடையலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிட்டே இருக்கணும். கை விடாமல் பீட் பண்ணணும். ஸ்லோவாக பண்ணாலும் ஓகே, ஆனால் கை விடாமல் பண்ணணும். நமக்கு ஒரு மாதிரி இந்த கலரில் சேஞ்ச் ஆகிடும். அந்த டார்க் எல்லோவிலேருந்து சேஞ்ச் ஆனது நல்லா தெரியுது பாருங்கள். எல்லா சுகருமே ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம பீட்டரில் எடுக்கும்போது கொஞ்சம் அதில் ஹோல்டாகி வடியணும். கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். பார்த்ததுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். முன்னாடி கொஞ்சம் வாட்டரியாக இருந்தது, இது கொஞ்சம் ஃப்ளூயிடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நுர பொங்கி வரணும். இந்த மாதிரி பீட் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு ஹோலாக 45 மினிட்ஸ் ஆச்சு. ரொம்ப கை வலிக்கும், ஆனால் நம்ம பொறுமையாக பண்ணோன்னா நல்லா கேக்குடைய இது நல்லா இருக்கும். ஸோ இப்போ நம்ம மைதா ஆட் பண்ணுறோம். அதுவும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு ஸ்பூனாக ஆட் பண்ணி இந்த மாதிரி கீழே வரைய அந்த பீட்டர் போகாமல் மேலாக மட்டும் படுற மாதிரி அந்த மாவை கிண்டணும். ஸோ கீழே பீட்டர் டச் ஆகக்கூடாது. மேலே மட்டும் அதில் இது பண்ணணும். அந்த நுரையில் மட்டும் பீட் பண்ணணும். பீட் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக எல்லா சைடும் நல்லா கலந்துரும். மைதா ஆட் பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப ஈஸி தான். ஸோ ஆனால் கீழே பீட்ரு படாமல் மேலே மட்டும் கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக நம்ம கீழே பீட்ரு போட்டு இது பண்ணோன்னாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம மாவு ஃபுல்லாக ஆட் பண்ணி அது கன்சிஸ்டன்சி கெட்டி ஆகிடக்கூடாது. நம்ம அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணும்போது அது கரெக்டாக ஒரு பேட்டர் ஃபார்மில் ஆகும். ஸோ அப்போ தான் நம்ம பேனில் மாற்றணும். இப்போது நம்ம வெனிலா எசன்ஸ் சேர்க்குறோம். முட்டை போட்டிருக்கனால முட்டை வாடை பிடிக்காதவங்களுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லை சேர்க்காமலும் செய்யலாம். வெனிலா எசன்ஸ் 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை இதுக்கு லைட்டாக ரீஃபைண்ட் ஆயில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும். ஆயில் ஆப்ஷனல் தான், ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். எசன்ஸும் முட்டை வாடை பிடிக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா எசன்ஸ் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்போது நம்ம அந்த பேனில் வைக்கிறதுக்கு பட்டர் பேப்பர் கட் பண்ணுறோம். சைடில் அட்டாச் பண்ணுறதுக்கு அதை இந்த மாதிரி அளவெடுத்து கட் பண்ணிக்கலாம். பட்டர் பேப்பர் எல்லா பேக்கர் ப்ராடக்ட் இருக்கக்கூடிய ஷாப்லேயும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பட்டர் பேப்பரை கட் பண்ணிட்டு அந்த சைடுடைய இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக கட் பண்ணுறோம். இப்போது அந்த பேஸ் பார்ட்டுக்கு சர்க்கிளாக நம்ம கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணலாம். ஷார்ப்பாக பிளேடு இருந்ததுன்னா கீழே வச்சு கட் பண்ணலாம். நான் நைஃப்பில் கட் பண்ணனால இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ ப்ராப்ளம் இல்லை. அதை சிஸ்ஸரில் கரெக்டாக அந்த சர்க்கிள் ஷேப்புக்கு கட் பண்ணியாச்சு.
அதை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த சைட்லேயும் இந்த பட்டர் பேப்பரை ப்ளேஸ் பண்ணணும். இப்படி ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ நம்ம வந்து ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பட்டர் பேப்பர் இல்லைன்னா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அந்த கண்டெய்னரில் ஆயிலை வந்து ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணிவிட்டு அது மேலாக பவுடரை வந்து கொட்டிடணும். மைதாவை கொட்டிட்டு அதை வந்து அப்படியே எல்லா சைடும் சேர்கிற மாதிரி அதை பேட்ச் பண்ணி விடணும். இப்போது இந்த கலந்து வச்ச மாவு வந்து இந்த மாதிரி இருக்கணும். இந்த கண்டெய்னரை நல்லா கீழே இந்த மாதிரி தட்டி விடுங்க. எல்லா சைடும் போயிட்டு அந்த ஏர் பபிள் ரிலீஸ் ஆகும். கனமான பாத்திரத்தை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 10 மினிட்ஸ். இப்போ நான் குக்கர் வந்து நல்லா ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போது அதில் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து அதில் டாப்பிங் போட போகிறோம். நல்லா மூடி வச்சிடணும். நான் சாக்கோ சிப்ஸ் வந்து டாப்பிங்க்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ டாப்பிங்க்கு சாக்கோ சிப்ஸ் போட்டு நல்லா மூடி வச்சிடணும். ஒரு 20லேருந்து 25 மினிட்ஸ். கேக் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. நம்ம ஓப்பன் பண்ணோன்னா அந்த டெம்பரேச்சர் வந்து இதோட ரியாக்ட் ஆகி அவ்வளோ தூரம் கேக் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வராது. ஸோ கேக் டாப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பார்க்கும்போது எனக்கு இன்னும் வேகலை. ஏன்னா அந்த க்ரம்ஸ் மாதிரி வந்திருக்கு. அந்த ஊசியில் குத்தி பார்க்கும்போது அந்த பிசுறு மாதிரி வரக்கூடாது. இப்போது இதுதான் வந்து ஃபைனலாக நான் குத்தி பார்க்குறேன். 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பார்க்கும்போது அந்த மாதிரி எந்த ஒரு க்ரம்ஸும் இல்லை. ஸோ இப்போ வந்து கேக் ரெடி. ஸோ இதை வந்து ஒரு 10லேருந்து 20 மினிட்ஸ் நல்லா கூல் பண்ணிட்டோம். டெம்பரேச்சர் வந்து நார்மல் டெம்பரேச்சரில் வச்சோன்னாலே அது ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு சுற்றி அந்த பட்டர் பேப்பருக்கும் அந்த டின்க்கும் நடுவில் அதோட ஷார்ப் எட்ஜ் வச்சு இந்த மாதிரி கீறி விடுறோம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பிடிச்சிருக்கும். மேக்ஸிமம் பிடிக்காது. எங்கேயாவது ஒரு சில இடத்துல வந்து பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதை நம்ம இந்த மாதிரி எடுத்து விடுறோம். நமக்கு அவ்வளோ தூரம் பிடிக்கவே இல்லை. கம்ப்ளீட்டாக கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. ஸோ இது வந்து அந்த பட்டர் பேப்பரை வந்து ரிமூவ் பண்ண போகிறப்போ இந்த மாதிரி கேக்கை வந்து கவுத்திட்டு இந்த மாதிரி பட்டர் பேப்பரை ஸ்மூத்தாக இழுத்திங்கன்னா வந்துடும். ஸோ பட்டர் பேப்பர் இழுக்கும் போதே தெரியும். நம்ம கப் கேக்ஸ்லலாம் ரிமூவ் பண்ணுற மாதிரி ஈஸியாக ரிமூவ் ஆகும். இந்த மாதிரி அந்த பட்டர் பேப்பரை பீல் பண்ணி எடுத்துருங்க. பாருங்கள், ஈவனாக எல்லா சைடும் நல்லா பேக் ஆகி வந்திருக்கு. இப்போது பேஸில் உள்ள பேப்பரையும் ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது கேக்கை திருப்பி வச்சிடலாம். பாருங்கள், ஈவனாக நல்லா பேக் ஆகிருக்கு. நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, ஸ்பான்ச்சியாக இருக்குது, கட் பண்ணும்போதே ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.